எபேசியருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிப்போம். ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு. அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லியிருக்கிறார். ஒரு ஆமென் சத்தமா சொல்லுங்க. அதோடு கூட 8வது வசனத்தையும் சேர்த்து வாசிங்கள். முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரத்தில் இருந்தீர்கள், இல்ல நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள். ஒரு ஆமென் சத்தமா சொல்லுங்க. முற்காலத்தில், முன்னாடி உள்ள காலத்துல நீங்கள் அந்தகாரத்தில் இல்லை, நீங்களே அந்தகாரமாய் இருந்தீர்கள். இப்பொழுதோ நீங்கள் கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். ஒரு ஆமென் சத்தமா சொல்லுங்க. ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு. அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லி இருக்கிறார். கிறிஸ்து தன்னுடைய வெளிச்சத்தை உனக்கு தருவார். ஆங்கில வேதாகமத்திலும் மூல பாஷையிலும் மிகவும் தெளிவாக எழுதியிருக்கிறது. Christ will give you light. Praise the Lord. கிறிஸ்து உனக்கு தன்னுடைய வெளிச்சத்தை தருவார். அந்த வெளிச்சத்துக்குள் தான் நித்திய ஜீவன் இருக்கிறது. ஒரு ஆமென் சத்தமா சொல்லுங்க. தூங்குகிற நீ மற்றவளை போல நீ வாழ்ந்து கொண்டிருக்கிற வரைக்கும் உனக்கு அந்த வெளிச்சம் கிடைக்காது. முன்பதாக நீ எப்படி இருந்தாயா? நீ அந்தகாரத்தில் இல்லை, நீயே அந்தகாரமா இருந்தாய். அப்படின்னா உன்னை பார்த்தாலே இருட்டு தான். ஆமென் சொல்லுங்க பாப்பா. நல்ல சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. உன்னை பார்த்தாலே இருட்டு, நீரே அந்தகாரம், நீயே ஒரு இருட்டு. உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. நீ ஒரு இருட்டாவே இருந்த, இருட்டுக்குள்ள இல்லை நீ. Praise the Lord. Hallelujah. இருளின் ராஜ்யத்தில் இருக்கிற வரைக்கும் இருட்டுக்குள்ள இருக்கிறோம். சிலர் இருளின் ராஜ்யத்திலிருந்து இயேசு என்ற வெளிச்சத்துக்குள் வந்தாலும் சிலருக்குள்ள அந்தகாரம் இன்னும் போகிறதே இல்லை. நீ அந்தகாரமாய் இருந்தாய், ஆனால் இப்பொழுது கிறிஸ்து உன்னை என்ன செய்வார்? பிரகாசிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு கீழே சொல்றாரு. தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு எழுந்திரு. அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார். Christ will give you light. கிறிஸ்து உனக்கு தன்னுடைய வெளிச்சத்தை தருவார். ஒரு ஆமென் சத்தமா சொல்லுங்க.